ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம சிவாவோட ஹாஸ்பிட்டல் கேன்டீன் வந்து சரியாக இல்லை, அவங்க சமைச்சு போடுறவங்க சரியாக சமைக்கிறதில்ல, ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்ஸ் எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது விஷயமாக தான் நம்ம சிவா வந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேன்டீன் சமைக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே கேன்சல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு யார் நல்ல ஒரு ஃபுட் கேட்ரிங்காக அது புக் பண்ணுறது அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் சிந்து வராங்க. டாக்டரே, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டது உண்மையா டாக்டரே அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன சிந்து? இல்லை டாக்டரே, கேன்டீனில் சமைக்கிறவங்கள எல்லாருமே வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க எல்லாரையுமே போக சொல்லிட்டீங்களாமே, இப்போது கேன்டீனில் சமைச்சு போடுறது யார் டாக்டரே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் சிந்து, அதை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பேஷண்ட்டுக்கு நல்ல ஒரு ஃபுட்டாக போகணும், ஹெல்த்தியாக இருக்கணும், அதே சமயம் சுத்தமாக செய்யணும், இப்படி ஒரு நல்ல கேட்ரிங்கை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், டாக்டரே, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டால் நீ தப்பாக நினச்சிக்க மாட்டே அப்படின்னு சொல்லி கேட்கவும், சொல்லு சிந்து, நான் என்ன தப்பாக நினைக்க போகிறேன்? இல்லை டாக்டரே, நீ நினச்ச அப்படின்னா, நீ ஓகே சொன்ன அப்படின்னா, நானே அந்த கேட்ரிங்க்கு சமைச்சு கொண்டு வந்து அங்கே எல்லா பேஷண்ட்டுக்குமே நல்ல ஒரு சாப்பாட்டை நான் கொடுப்பேன். கண்டிப்பாக ஆரோக்கியமாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி சிந்து, உன்னால் முடியுமா? கண்டிப்பாக என்னால் முடியும் டாக்டரே. எனக்கும் எந்த வேலையும் இல்லை. இப்படி நான் அந்த கேட்ரிங் எடுத்து நடத்தினேன் அப்படின்னா, கண்டிப்பாக அது மூலமாக எனக்கும் அதாவது சம்பளம் வரும். ஸோ அந்த பணத்தை வச்சு நான் ஏதாவது எனக்கு என்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுப்பேன்ல. அது மட்டும் இல்லாமல் என்னால் மட்டுமே அவ்வளோ பேருக்கும் சமைக்க முடியாது. அந்த பட்சத்தில் என்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் டாக்டரே, அந்த கேட்ரிங்கை நானே எடுத்து நடத்துகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கேட்குறாங்க. சிவா கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. என்ன டாக்டரே, ஏன் யோசிக்கிறீங்க? இல்லை சிந்து, இது சரிப்பட்டு வருமா? எல்லாம் சரிப்பட்டு வரும் டாக்டரே. மற்றவங்களை விட நான் எப்படி சமைப்பேன், மற்றவங்களை எப்படி பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் தாராளமாக எனக்கு இந்த ஆர்டரை கொடுக்கலாம். இந்த கேட்ரிங்கை கண்டிப்பாக நான் நல்லபடியாக ரன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சிந்து, நீயே அந்த கேட்ரிங் எடுத்து நடத்து. ஆனால் ஒரு குறை கூட வரக்கூடாது. நான் இது விஷயமா அன்னபூர்ணி பெரியம்மாக்கிட்டேயும் பேசிடுறேன். சரிங்க டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இப்போது நம்ம சிவா, அன்னபூர்ணி, பைரவி, ஆறுமுகம், மகா எல்லாருமே அங்கே ஹாலில் உட்காந்துருக்காங்க. ஸோ சிவா அங்கே போயிட்டு, பெரியம்மா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம சிவா வந்து இப்போ பேஷண்ட் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா சாப்பாடு விஷயமா. ஸோ அதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அந்த கேட்ரிங்கவே நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போது அந்த கேட்ரிங்கை நடத்த போகிறது சிந்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் இங்கே நம்ம அன்னபூர்ணிமே கேஷுவலாக சைலண்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ மகாக்கு தான் பயங்கரமாக பற்றிக்கிட்டு எரியுது. உடனே மகா இருந்துட்டு, சிவா என்னையா அது, பேஷண்ட்ஸு அதாவது அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ஹெல்த்தியான சாப்பாடை கொடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் அவளால் முடியவே முடியாது. நீ என்னையா அவ்வளோ நம்பி அந்த கேட்ரிங்கை ஒப்படைக்கிறேன்னு சொல்கிற? இல்லை இல்லை, வேண்டவே வேண்டாம். அவள் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு சமைச்சு கொடுக்கவே வேண்டாம். அவளால் ஏதாவது பிரச்சனை தான் ஏன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிவா இருந்துட்டு, இல்லைம்மா, கண்டிப்பாக சிந்து ரொம்ப நல்லா சமைச்சு ஹெல்த்தியான சாப்பாடு எல்லாம் தான் பேஷண்ட்டுங்களுக்கு கொடுப்பா. கண்டிப்பாக அதில் எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகா இருந்துட்டு, அன்னபூர்ணி அக்கா, என்னக்கா நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இந்த சிவா சொல்கிறதும் எனக்கு சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலை. சிந்துவால் அதெல்லாம் முடியுமா பெரியம்மா, அப்போ முடியுமாக்கா அப்படின்ற மாதிரி கேட்கவும், நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, சரி விடு மகா, அதான் சிவாவே ஓகே சொல்லிட்டான்ல, சமைச்சு தானே கொடுக்க போகிறா, சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறேன்னா சொல்லியே நம்மக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா, நம்ம என்ன அதுக்கு ஓகேவா சொல்லிடுவோம்? இல்லை இல்லை, ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்களுக்கு நல்ல சாப்பாடாக போகணும், அதுதான் நமக்கு முக்கியம். இப்போதைக்கு கேட்ரிங் ஆளுமே நமக்கு சீக்கிரமாக நம்ம நினச்ச டைமுக்கு கிடைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் சிவா எடுத்த முடிவு தான் எனக்கு கரெக்டுன்னு தோணுது. இதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மகா. இதை நினச்சி நீ கண்டதையும் யோசிச்சிக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணிமா அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறாங்க. மகாக்கு பத்திக்கிட்டு எரியுது. சிவா இங்கே பாரியா, நான் சொல்கிறத கேளியா, அதெல்லாம் வேண்டவே வேண்டாயா, நான் வேணா ஒரு நல்ல கேட்ரிங் ஆட்களை ரெடி பண்ணுறேயா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், நான் சிந்துக்கிட்டலாம் ஓகே சொல்லிட்டாம்மா, இதுக்கப்புறமெல்லாம் மாற்ற முடியாது. சிந்து கண்டிப்பாக நல்லபடியாக அந்த கேட்ரிங்கை ரன் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு இதில் நீங்கள் எதுவுமே மூக்க நுழைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ சிந்து பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது மறுநாள் வந்து சமைக்கணும், அதாவது பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே நல்ல ஒரு ஃபுட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
சிந்து வந்து நினைக்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அவங்க. இங்கே மகா பயங்கர கடுப்பாக இருக்காங்க. அன்னபூர்ணி கிட்ட சொல்லியும் ஒரு வேலை ஆகலை, சிவா கிட்ட சொல்லியுமே அவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா பயங்கர கடுப்பாக இருக்காங்க. ஸோ அதே கோவத்தில் இங்கே சிந்து கிட்ட வந்து, ஏய் சிந்து, இங்கே பாருடி, உன் மனசில் அப்படி என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க? சிவாவை ஒட்டு மொத்தமாக உன் வலையில் விழ வைக்கணும்னு நினைக்கிறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காதுடி. இங்கே பாரு, நீ சிவாவோட ஹாஸ்பிட்டலுக்கு சமைச்செல்லாம் கொடுக்க வேண்டாம், நீ அந்த கேட்ரிங்கை எடுத்து நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நான் கேட்ரிங் எடுத்து நடத்துறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் சொன்னால் நான் அதை நிறுத்திடணுமா? கண்டிப்பாக என்னால் முடியாது. கண்டிப்பாக அந்த கேட்ரிங் எடுத்து நடத்த போகிறது நான் தான். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கெத்தாக சவால் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ மகா பயங்கர கடுப்பில் இருக்காங்க. ஏற்கனவே எத்தனை விஷயம்னாலுமே அவங்களுக்கு ஆகலை அப்படின்னா அந்த விஷயத்த ஏதாவது பண்ணி முடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ சிந்து சமைக்கிறதுல ஏதாவது கண்டிப்பாக இங்கே மகா யாருக்கும் தெரியாமல் கொட்டியே குழப்புவாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே இந்த மகா எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ சூரியகாந்தி பூவில் கூட கெமிக்கல்லாம் கலந்து கருக வச்சாங்க. ஸோ இதனால் ஆறுமுகத்துக்கு நிறைய நஷ்டம் ஆச்சு. அது மட்டுமா, நகையை திருடி நகை உருக்கிறவங்க கிட்ட கொடுக்க சொன்னதே இந்த மகா தான். ஸோ இப்படி இந்த வீட்டில் ஒவ்வொரு நஷ்டமான ஒரு செயல் நடந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கஷ்டப்படுறமான அவமானப்படுறமான விஷயம் நடந்தாலுமே சரி, அது எல்லாத்துக்கும் பின்னாடியுமே இங்கே மகா தான் இருக்காங்க. ஸோ மகா தான் இருக்காங்கன்ற விஷயம் அன்னபூர்ணிக்கோ மற்றவங்களுக்கோ தெரிய வரல. தெரிய வராத வரைக்கும் மகாக்கு நல்லது. தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அன்னபூர்ணி சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ எப்படியுமே கேட்ரிங் விஷயத்தில் இந்த மகா சிந்துக்கு எதிராக ஏதாவது செய்வாங்க. ஸோ அது எதுவுமே நடக்கக்கூடாது. கண்டிப்பாக சிந்து தான் எல்லா விஷயத்துலையுமே ஜெயிச்சு ரொம்பவே கம்பீரமாக நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டு போங்க. ஸோ நம்ம சிந்து இப்போது கோவிலுக்குமே போயிட்டு சாமிக்கிட்ட அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்ரிங்கு போயிடுறாங்க. ஸோ ஒரு 10 பேர் ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க நல்லா சமைக்கிறவங்கள பார்த்து. ஸோ அதுக்கான பொருள் சமைக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாமே ஸ்டாக் இறக்கணும் அப்படின்றதுக்காக மார்க்கெட் போயிட்டு வெஜிடபிள்ஸு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ மளிகை பொருள் ஒரு சில, அதாவது ஒருத்தவங்க கிட்ட சொல்லி அவங்கக்கிட்டையுமே வாங்கிட்டு வர சொல்லிடுறாங்க. ஸோ சாப்பாட்டு வேலை எல்லாமே ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது சிவா வராங்க. என்ன சிந்து, வேலையை ஆரம்பிச்சிட்ட போல்? மதியமாக எல்லாருமே உன்னுடைய சமையலை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்குது, இப்படி ஒரு சாப்பாட்டை நாங்கள் வாழ்நாளில் சாப்பிட்டதே இல்லைன்ற மாதிரி உன்னை வாழ்த்தணும் சிந்து. அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் இன்றைக்கி ஒரு நாள் நல்லா சமைச்சிட்ட அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே உன்னுடைய சாப்பாட்டுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த கேட்ரிங்கை ரெகுலராக நீயே ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிவா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட சிந்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கவலையப்படாத டாக்டரே, கண்டிப்பாக நான் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இனிமேல் யாருமே வேறு சாப்பாட்டுக்கு மாறவே மாட்டாங்க, என்னை மாற்றவும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிந்து சொல்கிறாங்க. சரி சிந்து, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு மகா பயங்கர கடுப்பில் இருக்காங்க. எங்கள் எசக்கி அவள் சமைக்கிற சாப்பாட்டில், சாம்பாரில், ரசத்துலன்னு எல்லாத்துலேயுமே பள்ளி ஒவ்வொன்றும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் விஷத்தை கூட கலந்துரு. அவனால் 4-5 உயிர் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவளை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க, எல்லாருமே ஒதுக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் இந்த ஊர் பக்கம் திரும்பவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இங்கே எசக்கி இருந்துட்டு, அக்கா இதெல்லாம் ஓகே தான்க்கா, இதனால் சிவாவுக்கும் சிவாவோட ஹாஸ்பிட்டலுக்கும் ஏதாவது கெட்ட பேர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சிவா அந்த ஹாஸ்பிட்டலை எடுத்து ரன் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இது நமக்குமே கொஞ்சம் பாதிப்பு தானே. சிவா ஆசைப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டலை ஓப்பன் பண்ணான். அப்படி இருக்கிறப்போ இப்படி பண்ணுறது எனக்கு என்னமோ சரியில்லைன்னு தோணுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எஸ்சிக்கு வந்து முறையாக ஒரு உருப்படியான ஒரு பதிலை சொல்லியிருப்பாங்க. ஸோ மகா இருந்துட்டு, இங்கே பாருடா எஸ்சிக்கு, எனக்கு எல்லாமே புரியுது, ஆனால் யாருனால இது ஆச்சுன்னு தான் முதல்ல ஒரு கேள்வி எழும். அப்படி இருக்கிறப்போ சிந்து தான் இதில் மாட்டுவா. அது மட்டும் இல்லாமல் சிவா இதில் மாட்டுவான்னா கண்டிப்பாக மாட்ட மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு முதல்ல அந்த சிந்து இந்த ஊரை விட்டே போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக சிவாவோட மனசில் இடம் பிடிச்சி அன்னபூர்ணியோட மனசையும் மாற்றி அவன் இந்த வீட்டுக்குள்ளேயே நிரந்தரமாக குத்துக்கள் மாதிரி உட்காந்துக்குவா. அதுக்கப்புறம் வேர் பிடிச்சி அடி வெறியும் போயிடும். அவளை பிடுங்கி விட்டெறியணும் அப்படின்னா கூட முடியவே முடியாது. ஒரு ஆலமரம் மாதிரி அவள் அந்த வீட்டில் நல்லா உட்காந்துருவாடா. இதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அவள் இன்னைக்கு சமைக்கிறேன்னு சொல்லி போயிருக்கா. கண்டிப்பாக இந்நேரம் சமையல் வேலை எல்லாமே ஆரம்பிச்சிருப்பா. எப்படியும் ஆள் வச்சு தான் சமையலே செய்வா. அப்படி இருக்கிறப்போ
அங்கே யாராவது ஒரு ஆளை நீ பேசி வச்சுக்கோ. அவங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் இது கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி அவங்க மூலமாக இந்த வேலையை செய்ய சொல்லு. நம்ம தான் இதை செஞ்சோன்னு சொல்லிட்டு யாருக்குமே எந்த டவுட்டுமே வரக்கூடாது எசக்கி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா வந்து சொல்கிறாங்க. ஸோ எசக்கியுமே சரிக்கா, என்னமோ ஒன்று நீங்களே ஐடியா கொடுத்துட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த சிந்து இந்த ஊரை விட்டு அவமானப்பட்டு போகணும். அப்படி இல்லைன்னா நிரந்தரமாக ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும். எப்படியும் அவளால் ஒரு 2-3 சாவு விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவளை ஜெயிலில் தான் போடுவாங்க. அக்கா, எனக்கு என்னமோ கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு தான் தோணுது. நம்ம ஏன் பிளானை வேறு மாதிரி மாற்றக்கூடாது? விஷமெல்லாம் வேண்டவே வேண்டாம். இந்த பள்ளி பெருசாளி, நல்லா பெரிய பெருசாலியே எடுத்துகிட்டு போய் குழம்புல போட்டுடுறேன். அதை மட்டும் சிவா பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த செகண்டே அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க்கா. இப்போதைக்கு இந்த சிம்பிளான ஒரு விஷயத்த பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்குவோங்க்கா. நிறைய பேர் உயிர் போச்சு அப்படின்னா அதோட பாவம் நமக்கும் சேரும்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு எசக்கி சொல்கிறாங்க. ஸோ மகாவுமே சரி எசக்கி, எப்படியோ ஒன்று அவள் அந்த கேட்ரிங் எடுத்து நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து சொல்கிறாங்க. ஸோ எசக்கியுமே அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது சிந்து வந்து ஆட்கள் கிட்ட எல்லாருக்கிட்டுமே சொல்கிறாங்க, காய்கறி எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அது எல்லாமே கட் பண்ணி வச்சு எல்லாமே ரெடியாக வைக்க சொல்லியிருப்பாங்க. இப்போது நம்ம சிந்து ஒரு வேலை விஷயமா, அதாவது திங்ஸ் வாங்குகிற விஷயமா வெளியே போயிடுறாங்க. ஸோ அங்கே யாருமே இருக்கிறதில்ல, 10 பொண்ணுங்க தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹெசிக்கு வராங்க, யார்கிட்ட இந்த வேலையை கரெக்டாக முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எல்லா பொண்ணுங்க கழுத்துலையுமே பார்க்குறாங்க. எல்லா பொண்ணுங்க கழுத்துலையுமே ஒரு தங்க செயின் இருக்குது. ஒரு பொண்ணு கழுத்தில் மட்டும் ஒரு அந்த சிகப்பு கயிறு மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த பொண்ணு தான் ரொம்ப ஏழையான பொண்ணு. கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு பணத்தை கொடுத்தோம் அப்படின்னா பணத்துக்காக நம்ம சொல்கிற வேலை எல்லாமே டக்கு டக்குன்னு செஞ்சுடுவா அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா பொண்ணே இங்கே வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் சார். இல்லைம்மா, சிந்து தான் அங்கே தக்காளி இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, நீ வாம்மா என் கூட, நான் எடுத்து கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எஸ்சிக்கு பின்னாடியே வராங்க. இப்போ யாரும் இல்லாத டைமாக பார்த்து இங்கே எஸ்சிக்கு இருந்துட்டு, இங்கே பாருமா, நான் உங்ககிட்ட ஒரு வேலை சொல்வேன், அதை நீ மட்டும் செஞ்சு முடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு 5 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எஸ்சிக்கு சொல்கிறாங்க. என்னது 5 லட்சமா? சொல்லுங்கள் சார், நான் வருஷம் ஃபுல்லாக சம்பாதிச்சா கூட 1 லட்சம் தேராது, ஆனால் நீங்கள் ஒரே நாளில் 5 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, அப்படி என்ன சார் வேலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா சார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், கஷ்டமாலாம் இருக்காதுமா, நீங்கள் சமைக்கிறீங்கள, இந்த சிந்துவா தானே இந்த கேட்ரிங் எடுத்து நடத்துகிறாங்க. ஆமாம் சார், அதுதான் எனக்கு முக்கியம். நீங்கள் சமைக்கிற சாப்பாட்டில் எல்லாமே குழம்பு, ரசம்னு இது எல்லாமே ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் ரசத்தில் 2 பல்லி, ஒரு 3 பல்லி, அதுக்கப்புறம் பொரியலில் ஒரு 3 பல்லி, அதுக்கப்புறம் சாம்பாரில் ஒரு பெருச்சாளி, அந்த பெருச்சாளியை மட்டும் போட்டு நல்லா கலக்கி விட்டுரு. அதுக்கப்புறம் பொரியல் அது இதுன்னு எதனா ஒன்று, அந்த கரப்பாம்பூச்சி அது இதுன்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருமா. இது யாரும் சாப்பிடாததுக்கு முன்னாடி இந்த எல்லார் கண்ணுக்கும் படணும். முக்கியமாக சிவா கண்ணுக்கு தெரியணும். இப்படி மட்டும் நீ பண்ணிட்டா அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உனக்கு அமௌண்ட்டை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எஸ்சிக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணுமே யோசிக்கிறாங்க, இல்லைங்கய்யா இதனால் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சிக்கு சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணுமே சரி, வீட்டு கஷ்டம், இந்த பணம் கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ எஸ்சிக்கு ரொம்பவே சந்தோஷம், சரிம்மா பக்காவாக வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சிக்கு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ அந்த பொண்ணுமே ஒரு மாதிரி பதட்டத்தோடையே போய் உட்காருது, யார்கிட்டையுமே எதுவுமே பேசவே இல்லை. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு எங்க நம்ம சிந்து ஒரு சில பொருள் எல்லாமே வாங்கிக்கிட்டு இப்போது கேட்ரிங் வந்துடுறாங்க. எல்லா வேலையுமே கரெக்டாக நடக்குதா, எல்லாமே கட் பண்ணிட்டீங்களா, இப்போது நம்ம சாதம் வடிச்சாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சாம்பார் ரசம் மட்டும் கலக்கிட்டா முடிஞ்சு அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஸோ அது சரி, அதுக்காக ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சிந்துக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, மயக்கம் வர மாதிரி இருக்குது, என்ன இது நமக்கு புதுசாக இருக்கே, வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சிந்து வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் முகம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு ஜூஸுமே கொஞ்சமாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போது உள்ளே வராங்க. இப்போது ஒவ்வொரு வேலையாக ஒவ்வொருத்தராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே மகா அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. எசக்கி, எப்படியோ நான் சொன்ன மாதிரி நீ வேலையை கச்சிதமாக முடிச்சுட்டு வந்திருக்க, நீ நம்ம நினச்ச மாதிரியே அந்த சிந்து கேட்ரிங்கை விட்டு வெளியே வரணும்
அதுவும் அவமானத்தோட வெளியே வெளியே வரணும். இதுக்கப்புறம் சிவா அவகிட்ட முகம் கொடுத்து கூட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் மகாவும் எசக்கியும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பைரவி வராங்க. இவங்க பேசுனதை சின்னதாக காதில் வாங்கியிருப்பாங்க, பெருசாலி பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டும் மட்டும் நம்ம பைரவி காதில் விழுகுது. ஸோ வந்து நின்னதுமே இங்கே மகாவும் எசக்கியும் சிரிப்பா நிப்பாட்டிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம எசக்கி இருந்துட்டு ஒரு மாதிரி திருட்டு மொழி முழிக்கிறாங்க. உடனே அங்கே பைரவி இருந்துட்டு, என்ன 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் வந்ததுமே நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எசக்கி இருந்துட்டு, அதெல்லாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது, சும்மா தான் நானும் அக்காவும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பைரவிக்கு சந்தேகமாகவே இருக்குது. சரி நம்ம சிந்து கிட்ட போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கிட்ட போகிறாங்க. அதாவது கேட்ரிங் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அங்கே போகிறாங்க. இப்போது சிந்துக்கிட்ட போயிட்டு, என்ன சிந்து வேலையெல்லாம் நல்லா நடக்குதில்ல? நடந்துக்கிட்டு தான் பைரவி இருக்குது. நீ இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமாம், என்ன திடீர்னு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பைரவி இருந்துட்டு, இல்லை சிந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த எசக்கியும் மகாவும் 2 பேரும் ரகசியமாக ஏதோ பேசினாங்க. நான் வந்தப்போ அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க. எனக்கு என்னமோ உனக்கு எதிராக அவங்க ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. நீ கொஞ்சம் உஷாராகவே இரு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட சிந்து இருந்துட்டு, சரி பைரவி, காலையிலேயே மகா அத்தை வந்து இந்த கேட்ரிங்கை நீ எடுத்து நடத்தவே கூடாது, நீ நடத்தின அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கோவப்பட்டாங்க. நானுமே என்னால் முடியும், கண்டிப்பாக நான் நடத்துவேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு என் மேலே கோபம் இருக்குது, கண்டிப்பாக அவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும், நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உஷாராக தான் இருக்கேன். உடனே பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, நீ அதாவது உன் மேலே எந்த ஒரு கெட்ட பழி வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இங்கே இருக்கிற பேஷண்ட்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டு எதுவுமே அவங்களுக்கு வந்துடக்கூடாது. சமைக்கிறப்போ ரொம்ப கவனமாக இரு சிந்து, ஏன்னா உனக்கு ஆகாதவங்க இருக்காகல்ல, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பைரவி, நீ எனக்காக வந்து இவ்வளோ தூரம் பேசிட்டு போகிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து பைரவிக்கிட்ட சொல்கிறாங்க. பைரவியுமே, இங்கே பாரு சிந்து, என்னதான் இருந்தாலும், என்னதான் எவ்வளவோ சுச்சுவேஷனில் நமக்குள்ளே ஆகாமல் இருந்தாலுமே நீ என் அக்கா, கண்டிப்பாக நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவியுமே கிளம்பி போயிடுறாங்க. அதாவது சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகவும் சடான்னு இங்கே நம்ம சிந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. பைரவிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உடனே பைரவி இது சிந்துன்னு சொல்லிட்டு பைரவி ரொம்பவே பதட்டத்தில் கத்துறாங்க. ஸோ அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாரையுமே இங்கே சிந்துவை பார்க்க வராங்க. ஸோ இங்கே பைரவி இருந்துட்டு, நீங்கள் சமையல் வேலை எல்லாமே பாருங்கள், நான் சிந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு பக்கத்தில் தானே இருக்குது, சிவா கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து ஓடி போய் சிவா கிட்ட விஷயத்த சொல்லி சிவாவை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ சிவாவும் சிந்துவும் சேர்ந்து மற்ற நர்ஸுங்க எல்லாமே சேர்ந்து இங்கே சிந்துவை கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சிவா வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, கையெல்லாம் பிடிச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டாக்டருங்க வந்து எப்படி செக் பண்ணுவாங்க, ஸோ எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டுமே பார்க்குறாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா காட்டுது. ஸோ நம்ம சிவா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எப்படி இது, சிந்துவும் நம்மளும் அன்னைக்கு எங்களோட வாழ்க்கையை தொடங்கணுமே, ஒருவேளை அந்த ஒரு தொடக்கத்தினால தான் இந்த குழந்தையோ அப்படின்ற மாதிரியெல்லாம் சிவா வந்து யோசிக்கிறாரு. ஸோ பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. தனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதேன்ற ஒரு சந்தோஷம் அவ்வளோ, அதாவது அவர் முகத்தில் கண்ணாடி மாதிரி அவ்வளோ பளபளன்னு இருக்கார். ஸோ பைரவி இருந்துட்டு, சிவா என்னாச்சு, சிந்துக்கு ஏன் மயக்கம் வந்தது, ஏன் அவள் அப்படி ஆயிட்டா அப்படின்ற மாதிரி பைரவி பயங்கர பதட்டமாக கேட்குறாங்க. ஸோ சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பைரவி, நீங்கள் கவலையப்படாதீங்க, கவலைப்படுறதுக்கு இது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயமாலாம் கிடையாது, சந்தோஷப்படுற மாதிரியான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, உங்கள் அக்கா சிந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டேன் இங்கே நம்ம பைரவிக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க சிவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம், கொஞ்ச நேரத்துலேயே நம்ம சிந்துவுமே கண் விழிக்கிறாங்க. ஸோ சிந்து கண் விழிச்சதுமே பைரவி சொல்கிறாங்க, சிந்து நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சிந்து, இப்போ தான் நாங்கள் செக் பண்ணோம், அதனால தான் உனக்கு மயக்கம் வந்திருக்கு, இனிமேல் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும், நீ உன் குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுக்கணும் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க. இப்போ பைரவி சொன்னதை கேட்டதுமே நம்ம சிந்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டாக்டரே, பைரவி சொல்கிறது உண்மையா டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சிந்து, நமக்கு குழந்தை பிறக்க போகுது டாக்டரே, நீங்களும் நானும் பிரிஞ்சிடணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல்
மகா அத்தைக்கும் அன்னபூர்ணி அத்தைக்குமே என்னை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. என்னை வீட்டை விட்டு அனுப்பணும் தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ நமக்கு ஒரு குழந்த பிறக்க போகுது. ஏன் சிந்து அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிற? குழந்தைன்னு சொன்னாவே எல்லாருக்குமே அது எல்லாமே மறந்து போயிடும். நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ நம்ம சிவா இப்போ அன்னபூர்ணிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. என்னய்யா சொல்கிற சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதிர்ச்சியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தைன்னாவே யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ நம்ம அன்னபூர்ணி ரொம்ப ரொம்ப நல்லவங்க. சிவாவுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னாவே அவங்களுக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். எப்படி இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு யோசிக்கிறத விட குழந்தையன்னு யோசிக்கிறதுனால நம்ம அன்னபூர்ணி அதெல்லாம் பெருசாக யோசிக்கலை. ஸோ நமக்கே தெரியாமல் இவங்க 2 பேரும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்களோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ நேசிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ மகா இருந்துட்டு, என்னக்கா ஏதோ ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்போது அம்புட்டு சந்தோஷமாக இருக்கீங்க, என்னக்கா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. ஸோ மகா கிட்ட சிந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட மகா நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. என்னக்கா சொல்கிறீங்க? சிந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? எப்படிக்கா அது நடக்கும்? அக்கா, சிந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு என் பிள்ளை அப்பனா இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. மகா, என்ன மகா பேசிக்கிட்டு இருக்க? அப்படியெல்லாம் பேசவே கூடாது. இல்லைக்கா, அது எப்படிக்கா முடியும்? சிவாவும் சிந்துவும் ஒன்று சேர்ந்தா வாழ்கிறாங்க. அப்படி இல்லைல்ல, 2 பேரும் தனித்தனியாக தானே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ எப்படிக்கா அவள் ப்ரெக்னென்ட் ஆக முடியும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு மகா, இப்போ எல்லாமே நான் நிறைய நோட் பண்ணிட்டேன் சிவாவை. சிவா அடிக்கடிக்கு சிந்து கூட தான் பேசிக்கிட்டு இருக்கான், சிந்துவோட ரூமில் தான் இருக்கான். அப்படி இருக்கிறப்போ அவங்க 2 பேரையும் நான் பிரிக்கக்கூடாது அப்படின்ற யோசனைக்கே நான் வந்துட்டேன் மகா. அப்படி இருக்கிறப்போ அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருப்பாங்களோ என்னவோ. அதெல்லாம் பேச வேண்டிய நேரமா இது? அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. அதை நினச்சி நீ சந்தோஷப்படுவ மகா. சிந்து ஏதோ பொய் சொல்லி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்காக குழந்த பிறக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுமே அதவே மனசில் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? இதுக்கப்புறம் சிந்துவால் இந்த வீட்டுக்கு எந்த ஒரு அவமானமோ எந்த ஒரு கஷ்டமோ வராமல் இருக்குதான்னு மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இதுக்கப்புறம் இது விஷயமா பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை மகா. உன் மனசை நீ மாற்றிக்கோ. சிவா கூட தான் சிந்து ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாகணும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துருச்சு. குழந்தையோட எதிர்காலத்தை நம்ம பார்க்கணும்ல மகா அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா, என்னக்கா நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாதுக்கா. எனக்கு என்னமோ அது சிவாவோட குழந்தை இல்லைன்னு தான் தோணுது. இந்த சிந்து வேறு யாருக்கு குழந்தை பெற்றுக்கிறாளோ அப்படின்ற மாதிரி எல்லாம் அசிங்கமாக பேசுகிறாங்க. ஸோ அன்னபூர்ணியால் இதை ஏற்றுக்கவே முடியல. பல்லார்னு ஒரு அறை விட்டுடுறாங்க எங்கள் மகாக்கு. அக்கா, என்னக்கா இது? சிந்துவுக்காக என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்ன பண்ண சொல்கிற மகா? திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை அப்படி சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்? அப்படி தான் பொண்ணுங்களை சடான அப்படி சந்தேகப்பட்டுறக்கூடாது. எந்த ஒரு பொண்ணுமே, அதாவது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா தன்னோட புருஷனை தாண்டி வேற யாரையுமே யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. சிந்துவை அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் சிந்துவை இதிலெல்லாம் நான் சந்தேகப்படவே மாட்டேன். ஏதோ ஒரு சில தப்புகள் நடக்கலாம், ஆனால் சிந்து கண்டிப்பாக இப்படி ஒரு கேவலமான தப்பை செஞ்சுருக்கவே மாட்டான்னு தான் தோணுது. ஏன்னா இப்போ வரைக்குமே அவன் நிறைய கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. ஊரில் பஞ்சாயத்துக்காரவங்க பஞ்சாயத்தில் ஒரு முடிவு எடுத்து சொல்லியுமே அவள் சிவாவை விட்டுட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னவ. சிவா மேலே அவள் உயிரவே வச்சுக்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்த நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதை எனக்கு நிறைய இடத்துல அவள் உணர்த்தியிருக்கா. ஏன்னா இப்போது அவள் நம்மக்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டும் நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டும் அடுப்படியில் சமைச்சிட்டு விறகு அடுப்பில் சமைச்சி சாப்பிட்றதுன்னு இப்படி ஒவ்வொரு கஷ்டத்தையுமே அவள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான்னா அது சிவாவுக்காக தான். சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஒரு ஆசை, அவளோட உலகம் உயிர் எல்லாமே சிவா தான். அப்படி இருக்கிறப்போ வேற ஒருத்தனை சிந்து கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டா. தேவையில்லாமல் இப்படி அபாண்டமாக இவ்வளோ கேவலமான ஒரு பழியை எந்த பொண்ணு மேலேயுமே போடுறாத, அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி சிந்துவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ மகாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இந்த சிந்துவை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திடலான்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ பிளான் பண்ணோம். கடைசியில் இந்த சாம்பார் விஷயத்தில் கூட பிளான் பண்ணோம். ஆனால் இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் இருக்காங்க மகா. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல.
எசிக்கு இருந்துட்டு பேசாமல் குழந்தைய போட்டு தரலாமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எசிக்கி நீ சொல்கிறது தான் கரெக்டு, குழந்தைக்காக தான் அக்காவும் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கலான்ற மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு என்னமோ அந்த சிந்து வயிற்றில் வளர்றது சிவாவோட வாரிசு இல்லைன்னு தான் தோணிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நம்மளோட வாரிசு இல்லைன்னு தோன்றப்போ நம்ம எதுக்காக அந்த குழந்தைய விட்டு வைக்கணும்? அந்த குழந்தை மூலமாக சிவாவோட வாழ்க்கை கெட்டு சீரழிஞ்சிடும். நம்ம பேசாமல் அந்த குழந்தைய தான் அழிக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் மகாவும் எஸ்சிக்கும் பிளான் பண்ணுறாங்க. ஸோ மகாவும் எஸ்சிக்கும் பிளான் பண்ணுற விஷயம் நடக்கவே கூடாது. நம்ம சிந்து, சிவா, குழந்தைன்னு அவங்க குடும்பமாக சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணி